குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஆனியன் சப்பாத்திங்க. அதுக்கு வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை எல்லாம் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூளுங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுவோம் கொஞ்சம். ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஜீரகமும் சோம்பும் போட்டு லைட்டாக பொரிஞ்ச பிறகு நம்ம இப்போ ஆனியன் போட்டுடலாங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா எல்லாம் ஸ்டிச் பண்ணது எல்லாமே அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கிடலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. டிஃபன் வேணாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிவிட்டு பசங்க வரும்போது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு கூட கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. ஸோ மஞ்சத்தூள், காரப்பொடி, கரம் மசாலா கொஞ்சோண்டு, ஜீரகப்பொடி, யூஸ்வலாக நீங்கள் சாட் மசாலா இருந்தால் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்னும் சாட் பவுடர் அவ்வளோ பிடிக்காதுங்க. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியை வந்து திரட்டி அதுக்கு மேலே இந்த ஸ்டஃபிங்கை வந்து போட்டாச்சுங்க. இப்போது அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு சப்பாத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு இப்போ வந்து இதை நீங்கள் அந்த ஓரத்தில் 4 அப்படியே கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே லைட்டாக ரோல் பண்ணுங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா ரோல் பண்ணுங்கள். இப்போ இந்த 4ஐயும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சு ரோல் பண்ணிவிடுங்க. பேனில் வந்து நம்ம தவா வந்து சூடு பண்ணியிருக்கோம், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ ரோல் பண்ண பிறகு இதை நல்லா இப்படி பண்ணி அப்படியே அமுக்கிடுங்க. அமுக்கி இப்படி தட்டிடுங்க. இது ஆப்வியஸ்லி பார்த்தா பரோட்டா மாதிரி ஆகிடுங்க. கையிலே பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி இது தவாவில் வச்சுருங்க. ஸோ லைட்டாக எண்ணெய் போட்டு இப்போ திருப்பிட்டேங்க. லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிறேன். இட் லுக்ஸ் லைக் அ பரோட்டா. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ இது நம்ம வீட்டில் கோதுமாவில் செய்கிறதுனால இது ஹெல்த்தி நம்மளுக்கு. அண்ட் மோரோவர் நம்மளே செய்கிறவங்க வீட்டில். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம வெளியில் வாங்கிறத விட இது ரொம்ப ஈஸி ரெசிபியும் கூட. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
நம்மளோட ஆனியன் சப்பாத்தியோ பரோட்டாவோ பேர் நம்ம வைக்கிறதாங்க. ஸோ ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ உங்களோட வீட் பரோட்டா, ஆனியன் பரோட்டா சொல்லலாம், ஆனியன் சப்பாத்தி சொல்லலாம். இட்ஸ் ரெடிங்க, ரெடி ஃபார் சர்விங். ஆனால் நிஜமாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.